அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே எரேமியா பாபிலோனுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானமாக மாறப்போகிறார். எல்லா தேசங்களையும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக மட்டாய் தண்டிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதித்த போதிலும் கூட இங்கே நேபுகாத் நேச்சாரும் நேபு சரதானும் ஆண்டவருடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி போடுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள அந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது மாத்திரமல்ல, அரண்மனைகளை தீக்கொளுத்துகிற காரியங்கள், அநேகரை கொலை செய்கிற காரியங்கள், இவைகளை எல்லாம், அதாவது கொடுமைகளை அவர்கள் விதைத்ததை யூத ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு நேராக நடத்தும்படியாக பாபிலோனுடைய கைகளிலே விட்டு கொடுத்த பொழுது அவர்கள் கொடுமைகளை விதைக்கிறவர்களாக, விக்கிரக ஆராதனைகளை விதைக்கிறவர்களாக, வேசித்தனங்களை விதைக்கிறவர்களாக காணப்பட்டபடியினால அதை போரடிக்கும் காலம் வந்தது என்று சொல்லி இங்கே ஆவியானவர் எரேமியா மூலமாக எழுதுகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், நீங்களே உங்களை அழிச்சு கொள்ளாதுங்க, தேவனுடைய கோபாக்கினையில மாட்டிக்கொள்ளாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். உங்க ஆலயம் என்ன பெரிய ஆலயமா? உங்களுடைய தேவன் பெரிய தேவனா? அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் பெரிய காரியமா? உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்க முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கையளித்த பொழுது, ஆண்டவரே தாமாக வந்து கையளித்த போது இவர்கள் அதை இத்தனை கேடான நிலைமைக்கு தள்ளிவிட்டபடினால எருசலேமின் அலங்கங்களை எல்லாம் இடித்து போட்டு எல்லா விதமான காரியங்களையும் கொடுமையான காரியங்களையும் செய்தபடியினால அவர்கள் எதை விதைத்தார்களோ அதையே அறுக்க வேண்டுமே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி இங்கே பாபிலோனியர்கள் கொடுமையான காரியங்களையும் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனங்களையும் விதைத்ததினால அந்த பாபிலோன் தேசமானது கிமு 539 கோரேசினால் பிடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக அது முற்றிலுமாக அது மண்மேடங்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் ஈராக்கினுடைய அந்த பாலைவன பகுதிகளில் அவைகள் அழிந்த சின்னங்களாக அவைகள் காணப்படுகின்றன. அப்போ நம்ம இந்த உலகத்தில் கொடுமைகளை விதைக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனைகளை விதைக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை விதைக்கக்கூடாது, வேசித்தனங்களை விதைக்கக்கூடாது. எதை விதைக்கணும்னா ஆண்டவருடைய வசனங்களை நாம் விதைக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு விதைக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவருடைய வசனமாகிய அந்த நல்ல விதையானது, ஜீவனுள்ள விதையானது, நூறத்தனையான பலனை தரக்கூடிய விதையானது நம் மூலமாக விதைக்கப்படும் பொழுது நிறைய நேரங்களில் அவைகள் அநேக இடங்களில் விழுகிறத நம்ம வேதத்தில் விதைக்கிறவனுடைய ஓமைகளில் நம்ம பார்க்கிறோம். சில விதையானது வழி அருகே விழுகிறது, அவைகளை பறவைகள் கொண்டு போய் விடுகின்றன. சில விதைகள் கற்பாறையில் விழுகிறது, அது மண் இல்லாததுனால சீக்கிரமாக முளைச்சிருது, வெயில் ஏறின போது அது தீந்து போகிறது. சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுகிறது, அவைகளும் முளைக்கிறது. ஆனால் முள் அவைகளை நெருக்கி போடுகிறபடினால உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம்லாம் அவைகளை அழித்து போடுகிறபடினால அந்த விதைகளும் அவைகளும் முளைக்காமல் போய்விடுகிறது, பலன் தராமல் போய்விடுகிறது. சில விதைகளானது 30 பலன் தரக்கூடிய இருதயத்திலும் நிலத்திலும், சில விதைகளானது 60 பலன் தரக்கூடிய
இருதயத்திலும் அல்லது நிலத்திலும், 100 பலன் தரக்கூடிய நிலத்திலும் அல்லது இருதயத்திலும் விழுந்து அது 30, 60, 100 பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் விதைப்பதற்கு நல்ல காரியங்களை விதைப்போம், தேவ வசனங்களை விதைப்போம். நம்ம கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை விதைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய நற்காரியங்களை விதைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை விதைத்தோம் என்று சொன்னால், நாம் அள்ளிக்கொண்டே நாம் அள்ளித்துவும் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல்லப்படுகிறத. உலகத்தில் தீமைகளை விதைக்காதபடி, கொடுமைகளை விதைக்காதபடி, பாவமான காரியங்களை விதைக்காதபடி, உயிருள்ள ஜீவனுடைய ஜீவ வசனமாகிய ஆண்டவருடைய அந்த வசனங்களை இருதயங்களில் நம்ம விதைப்போம். ஆண்டவர் தருகிற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.